இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 22 வாசித்தோம். இந்த சங்கீதம் 22 பக்தன் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து மிகவும் தெளிவாக உரைக்கப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தாவீதுக்கு தேவன் இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்த ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். நாம் இந்த சங்கீதத்தை வாசித்தோம். இதுல இருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தை சற்று கவனிங்க. முதலாவது வசனம் சொல்றது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? இந்த வார்த்தை அப்படியே தத்ரூபமாக இயேசு அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் தொங்கும் பொழுது சொன்ன வார்த்தை ஆகும். வாசியுங்கள், மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, இது அப்படியே எக்ஸாக்டா தாவீது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இதை கண்கூடாக தரிசித்தார், பார்த்தார், அதை பாடலாக எழுதி வைத்தார். அப்படி என்றால் இந்த சங்கீதம் 22 தாவீதை குறித்த சங்கீதம் அல்ல, தாவீதுடைய தனிப்பட்ட அனுபவத்தை குறித்த சங்கீதமும் அல்ல. இது மேசியாவாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே நமக்காக படப்போற பாடுகளை குறித்து தெளிவாக கூறப்பட்ட ஒரு சங்கீதம். பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மனித குலத்திற்கு ஒரு பெரிய மீட்பை இயேசு சிலுவையிலே சம்பாதித்துக் கொடுத்தார். ஒரு பெரிய விலைக்கரையத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சங்கீதத்தை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 1 வசனம் முதல் 21 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பாடை குறித்து ஒரு நல்ல விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு வசனம் 22 முதல் 31 வசனத்தை வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் அதுல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதை குறித்தும் அந்த சிலுவை பாடை அவர் சகித்ததினாலே அதனால அவருக்கு கிடைக்கிற மகிமையை குறித்தும் நாம் பார்க்கிறோம். ஒரு பாடை நாம் சகிப்போம் என்றால் அந்த பாடு பிற்காலத்திலே மகிமையை கொண்டு வரும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக்குகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, இக்காலத்து பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கிற நமக்கு இன்னொன்னு நல்ல உற்சாக செய்தி என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக அவருடைய வசனத்தின் நிமித்தமாக பாடுகளை சகித்தால் நமக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது, நமக்கு ஒரு மகிமை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தை நாம் சற்று தியானிக்க போகிறோம். முதல் 2 வசனங்களை கவனிங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. சங்கீதக்காரன் ஆண்டவரிடம் அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு விதத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு கைவிடப்படுகிற நிலைமை வரும் பொழுது, அவர்கள் சோகத்துல அமிழ்ந்து போகும்போது இந்த வண்ணமாய்தான் ஆண்டவரை நோக்கி தங்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பார்கள். ஆனால் இதை நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பேசும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக மனிதனாக பிறந்து அவர் சிலுவை பாடை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில தொங்கின போது சகல மனிதர்களுடைய பாவத்தையும் அவர் தம்முடைய சரீரத்தில் சுமந்தபடியினாலே பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். ஏன்னா பிதாவாகிய தேவனால் பாவத்தை காணவே முடியாது, பரிசுத்தமான தேவனால் பாவத்தை பார்க்க முடியல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கின அந்த நேரம்
மிக முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்துல தான் இந்த வார்த்தை சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அந்த நேரத்துல ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இதுவரைக்கும் பிதாவோடு இயேசு சம்பந்தப்படுத்தியே வராரு. எப்போ இயேசு சிலுவையில அறையப்படுகிற நேரம் காலை 9 மணி. 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நீங்க பாப்பீங்கன்னா, அந்த 3 மணி நேரம் வரைக்கும் இயேசு பிதாவே பிதாவே என்று சொல்வதை நாம் பார்ப்போம். அந்த நேரத்துல தான் அவர் 3 முக்கியமான வார்த்தைகளை கூறினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. முதல்ல அவருடைய வார்த்தை. 2வது வார்த்தை அவர் சொல்வாரு, திருடர்களை பார்த்து அந்த 2 கள்ளர்கள் அவருடைய பக்கத்துல அருகாமையில அறையப்பட்டிருந்தார்கள். அந்த கல்லர்ல ஒருத்தன் மனம் திரும்புவான். அந்த மனம் திரும்பின அந்த கல்லனை பார்த்து சொல்வார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். 3வது அவர் சொல்வாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன். அப்பா யோவானை பார்த்து சொல்வாரு, மரியாதை நோக்கி அதோ உன் தாய். இந்த 3 இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் நீங்க இந்த முதல் 3 மணிக்கு ஒரு நேரத்துல பார்க்கலாம். 9 மணில இருந்து 12 மணி வரை. அதுக்கு பிறகு 12 மணில இருந்து மதியம் 3 மணி வரை பாத்தீங்கன்னா, அப்படியே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்படியே இருள் சூழ்ந்தது, வெளிச்சம் போச்சு. ஏன் அந்த நேரம் அப்படி அந்தகாரமான நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு இப்பொழுது சமஸ்த மனித குலத்தின் பாவத்தை தன் மேல் சுமந்து கொண்டார். அந்த பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பொழுது பிதாவால் அதை பார்க்கவே முடியல. பிதா தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். பூமியிலே அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த 3 மணிக்கூர் நேரம் இயேசு படாத பாடுபடுகிறார். நமக்காக படும் வேதனையை சகிக்கிறார். இந்த வேதனையை சகித்துக் கொண்டுதான் மதியம் 3 மணிக்கு, அதாவது 9ஆம் மணி நேரத்திலே இயேசு இப்ப கைவிடப்பட்ட நிலையில கதறுகிறார். சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். இது இயேசு தன்னை கைவிடப்பட்ட நிலையில அவர் இருக்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கதான் இயேசு முற்றிலுமாய் நமக்காக மனிதனாய் மாறினார். ஒரு சகோதரனை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் யூத பிரமாணத்தின்படி இன்னொரு சகோதரன் தான் மீட்டெடுக்க முடியும். பாவத்திலே வாழுகிற, பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிற மனிதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இன்னொரு மனிதன் தான் கடந்து வர வேண்டும். இயேசு நமக்காக இந்த நேரத்திலே முற்றிலுமாய் 100% மனிதனாய் மாறினார். நமக்காக ஒரு மூத்த சகோதரராய் மாறுகிற ஒரு நேரம் இது. இதுவரைக்கும் பிதாவின் செல்ல பிள்ளையாய் இருந்தவர், ஒரே பேரான குமாரனாய் இருந்தவர், இந்த நேரத்தில் தான் பிதாவால் கைவிடப்பட்ட நேரத்தில் சொல்றார், என் ஆண்டவரே என் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர். நமக்காக ஒரு மூத்த சகோதரனாய் மாறுகிறார். நம்முடைய பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் கதறுகிறார். ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுக்கிறார். இயேசுவின் இந்த அன்பை எண்ணி பார்த்து நீங்களும் நானும் தேவனை துதிக்க வேண்டும். இந்த சம்பவம் நமக்கு எவ்வளவு அழகா சித்தரிக்கிறது பாருங்க. இயேசு இப்ப கதறுகிறதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய அந்த சோகத்தை, இயேசு தன்னுடைய வருத்தத்தை தேவனுக்கு தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா கொஞ்ச நேரத்திலே பாருங்க அப்படியே மாறிடுவார். என்ன செய்வார் கவனிங்க. 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேலின் துதிக்குழுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இப்போ இது நமக்கும் ஒரு நல்ல ஒரு பாடம் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். பாடுகள் நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல நாம் புலம்பிட்டு மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்முடைய சோகத்தை தேவனுக்கு தெரிவித்து மாத்திரம் இருக்கக்கூடாது. இந்த நேரத்திலும் நாம் தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை நாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். யோபுவை போல
நீர் என்னை சாகடித்தாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்ல வேண்டும். இது நமக்கு எதை காட்டுகிறது? இந்த சோகத்தின் நேரத்தில், இந்த கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது, தவித்துக் கொண்டிருக்கும் போது, தேவன் நமக்கு செய்த, நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து, தேவனுடைய நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து தேவனை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த இடத்துல அருமையா சொல்றா பாருங்க, தாவீது சொல்றாரு, இஸ்ரவேலின் துதிக்குழுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இந்த நேரத்தில் நம்ம துதிக்க பழகணும். துதியின் ஆடையை ஏன் தேவன் நமக்கு தருகிறார்? நாம் சோகத்தை மறந்து உற்சாகம் அடைந்து சந்தோஷமாயிருப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஏன் தேவனை துதிக்கிறோம்? இந்த துதிக்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. பரிசுத்தவான்கள் சோகத்தின் நேரத்துல, வருத்தத்தின் நேரத்துல, பலவீனத்தின் நேரத்துல, கைவிடப்படுகிற நேரத்துல அவர்கள் தேவனுக்குள் பலன் அடைகிற ஒரு நேரம் தான் துதியின் நேரம். மறந்துடாதீங்க. அந்த நேரத்துல தேவனை பார்த்து துதிங்க. நம்ம எதை நினைச்சு பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். ஆபிரகாம் நம்பிக்கை வைத்தார், ஈசாக்கு நம்பிக்கை வைத்தார், யாக்கோபு நம்பிக்கை வைத்தார், எலியா நம்பிக்கை வைத்தார், மோசே நம்பிக்கை வைத்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பிக்கை வைத்தார், அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்பிக்கை வைத்தார். நீர் அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க, நீர் அவர்களை தப்புவித்தீர். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தாங்க. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நல்ல கவனிங்க. இப்படிதான் தேவனை துதிக்கும். துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? கண்ணீர் எல்லாம் சந்தோஷமா மாறும், சோர்வுகள் எல்லாம் உற்சாகமா மாறும், துக்கமெல்லாம் ஆறுதலா மாறும். என் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்க தாவீது நமக்கு கற்றுத் தருகிறார். கைவிடப்படுகிற நேரத்துல ஆண்டவரை துதிங்க. ஒரு துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற பரிசுத்தர், பரிசுத்தமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். துதியில நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் ரொம்ப பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவனை நான் தீங்கு நாளில் விடுவித்து பாதுகாப்பேன், நித்திய ரட்சிப்பினால் அவனை அலங்கரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்ம சோர்வடையும் பொழுது அடுத்தது நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு தேவனை துதிக்க நம்ம பழகலாம். திருப்பி பாருங்க, திருப்பி அடுத்த லெவல்ல போறாரு. தாவீது எப்படி கொண்டு போறாரு பாருங்க. நான் ஒரு புழு. 6ஆம் வசனத்தை கவனிங்க. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இவங்க திருப்பி இந்த விடப்படுகிற நிலையில தள்ளப்படும் போது இன்னொரு காரியம் நடக்குது. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது. நாம் துதிச்சும் பாக்குறோம், துதிக்கிறோம், நல்லதுதான். துதிச்சாலும் அடுத்தது நம்ம பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பக்கத்துல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணா, இவ்வளவு நாள் ஆராதிச்சான், என்னையா பிரயோஜனம்? உண்மையாகவே நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பினா உனக்கு இதெல்லாம் நடக்குமா? இந்த சம்பவம், இந்த சோக நிகழ்ச்சி எல்லாம் நடக்குமா? அப்படின்னு அவமானப்படுத்துகிற, பரிகசிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது இயேசுவின் வாழ்க்கையில் நடந்துச்சு. இயேசுவானவர் அவர் பிடிக்கப்பட்டார். போர் சேவகரை பிடித்து கொண்டு இப்ப அவரை அண்ணாவுடைய வீட்டுக்கு கொண்டு வராங்க. அண்ணானா பிரதான ஆசாரியன், பிரதான ஆசாரிய அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. அங்க போனோடனே அவரை விசாரிக்கிறாங்க, அவர் மேல் குற்றச்சாட்டுறாங்க. அங்க ஒருத்தன் போட்டு அடிக்கிறான். அதுக்கு பிறகு அண்ணாவுடைய வீட்டுல இருந்து அப்படியே எங்க போறாரு? காய்பா வீட்டுக்கு போறாரு. காய்பா பிரதான அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியன் அவன். அப்போ பிரதான ஆசாரியன் காய்பாவுக்கு முன்னாடி நிப்பாட்டப்படுகிறார். அங்க விசாரிக்கப்படுகிறார். பொய் சாட்சி மேல பொய் சாட்சி சொல்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, துப்புறாங்க, அடிக்கிறாங்க. அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இருந்து அப்படியே அடுத்த லெவல்ல தீர்ப்பு கொடுக்கப்பட்டு மரண தண்டனை தீர்க்கப்பட்டு நேரா ரோம அந்த தேசாதிபதி பொந்திய பிலாத்தினுடைய அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார். அங்க பிலாத்துக்கு முன்பாகவும் நிந்திக்கிறாங்க. பிலாத்து பார்க்கிறாரு, இவர் ஒரு நிரபராதியாச்சு, இவர் ஒரு நீதிமான், அவரு தெரிஞ்சும் அவராலையும் ஒண்ணும் செய்ய முடியல. அவரு என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா?
இந்த போர் சேவர்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த போர் சேவகர் என்ன செஞ்சான்? அவன் தேசாதிபதியின் அரண்மனையில் வச்சு அவருடைய மேலங்கெல்லாம் கலட்டி அவருக்கு ஒரு சிவப்பான ஒரு அங்கே தரித்து அவருடைய சரீரத்துல நல்ல முட்கிரணம் சூட்டி அவர் கையில கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்க என்று சொல்லி பரிகாசம் பண்ணி போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வாரினால் அடித்து அவருடைய முதுகெல்லாம் கிழிக்கிறாங்க. தன்னை அவமானத்தை இயேசு சகிக்கிறார். இதோட நின்று விட்டதா? அப்படியே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா நோக்கி போகிறார். கொல்கதா மலையில சிலுவையில அறையப்படுகிறார். சிலுவையில அறையப்பட்ட நேரத்துல கூட பாருங்க, இந்த ஜனங்க விட்டு வைக்கல. வழி அருகே போயிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த வழியா அப்படியே நடந்து போகிறவங்க அவங்க முதலாவது என்ன செய்யறாங்க? இயேசுவ பரியாசம் பண்றாங்க. அது கூட எப்படி பரியாசம் பண்றாங்க? தங்கள் தலைகளை குலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இரண்டாவது யார் அவரை பரிகாசிக்கிறாங்க? பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர், மூப்பர். இவங்க என்ன சொல்றாங்க? அவரை பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இந்த பிரதான ஆசாரியர் தான், இந்த மூப்பர்கள் தான் இயேசுவின் மேல பொய் சாட்சிய சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டினாங்க. ஆனா ஒரு பொய் சாட்சி கூட என்ன இல்லையா, ஒவ்வொரு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே நிக்க முடியல. வெக்கங்கட்ட பிள்ளைங்க இப்ப இயேசு என்ன செய்யறாங்க? தூஷிச்சு சொல்றாங்க, இவரு மற்றவங்களை ரட்சிக்க வந்தாரா, தன்னைத்தான் ரட்சித்துக்குள்ள கூட என்ன இல்ல, திராணி இல்ல. அடுத்தது சொல்றாங்க, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிக்கும். இப்படி பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர்கள் இவங்களாம் இயேசுவ தூஷிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, 44 வசனத்தை கவனிங்க. ஆண்டவரை நிந்திச்சாங்களா? இந்த 2 கல்லர்களும் எப்படிப்பட்டவங்க? தாங்க செஞ்ச தப்பிதத்துக்காக, பாவத்துக்காக, குற்றத்துக்காக நீதியான தண்டனை பெற்றவங்க. ஆனா இயேசு அப்படி இல்ல. அவர் அநீதி செய்யல, பாவம் செய்யல, குற்றம் செய்யல. அப்படிப்பட்டவர் சிலுவையில் அறையப்படுகிறார். ஆனா இந்த 2 கல்லர்கள் என்ன செய்யறாங்க? இயேசுவை தூஷித்தாங்க. அதோட நின்னாங்களா? கீழே இருக்காங்க பாருங்க, இந்த போர் சேவக அதிகாரிகள். லூக்கா 23:35 வாசித்தீங்கன்னா, அதிகாரிகள் இயேசுவை தூஷித்தார்களாம். லூக்கா 23:36 வாசித்தீங்கன்னா, போர் சேவகர்கள் இயேசுவை தூஷித்தார்கள், பரியாசம் பண்ணாங்க. இப்படிதான் இயேசுவின் நிலைமை. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நானும் ஒரு புழு. புழுனா புரியுதா? அகோரமான ரூபம். ஏன் தெரியுமா? இயேசுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அவரை குறித்து எசாயா தீர்க்கன் என்ன அழகா சொல்ற கவனிங்க. எசாயா 53 அதுல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறான். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாம போனோம். நல்லா கவனிங்க, இயேசுவினுடைய அந்த நிலைய, அவருடைய சரீரத்தை குறித்து பேசுறாங்க. எசாயா அன்னைக்கே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, அவர் அழகிலே சிறந்த இயேசு இப்ப எப்படி மாறிட்டார்? நமக்காக அழகும் இல்லாம சௌந்தரியம் இல்லாம மாறிட்டாரு. இன்னும் ஒண்ணு கவனிங்க, அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது. நானும் ஒரு புழு. ஏன் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொல்கதா மலைக்கு செல்வதற்கு முன்பாக தேசாதிபதியின் அரண்மனையில இயேசுவை வாரினால் அடித்து அவருடைய முதுகை கிழித்தார்கள். அந்த வார அடிக்கும் போது அதுல இருக்க 9 அப்படியே கொக்கிகளும் பிடிச்சு இழுக்கும். ஏர் உழுவது போல இயேசுவின் முதுக விழுந்துட்டாங்க. சத பிஞ்சி 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 வருது, ரத்தம் பீறிட்டு வருது. யோசித்து பாருங்க. அதோட நின்னாங்களா?
அவருடைய தாடியை பிடிச்சு இழுத்தாங்க, அவருடைய தாடையை அடிச்சாங்க, உதைச்சாங்க. அவருடைய முகமெல்லாம் விகாரமா மாறிடுச்சு. அவருடைய சிரஸ்ல அந்த முட்கிரணம் சுட்டும் போது அந்த அந்த முள்கள் அவருடைய தலையில அந்த தலை ஓடலாம் துளைத்து உள்ள செல்லும் போது யோசித்து பாருங்க, அவருடைய ரூபம் எப்படி இருந்திருக்கும். நானும் ஒரு புழு, நானும் ஒரு புழு. அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ரூபம் இல்ல. எல்லாரும் அவரை அசட்டை பண்ணாங்க. அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நானும் ஒரு புழு. மனுஷன் அல்ல, மனுஷன் மாதிரி இல்ல. ஒரு மனுஷனே சொல்ற அளவுக்கு அந்த நிலையில இல்ல. அப்படி ரூபம் அவ்வளவு விகாரமா இருக்கு. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, அந்த அளவுக்கு இயேசு இந்த உலகத்துல அந்த சிலுவையில மரிக்கும் போது இந்த பாடுகளை அவர் சகித்தார். யாருக்காக? நமக்காக. பாவத்தின் அடிமைத்தனத்திலே மாண்டு கொண்டிருக்கிற நமக்காக இயேசு இத்தனை பாடுகளையும் அவர் சகித்தார். ஆகவேதான் நீங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, அவரை எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. இது இயேசுவின் வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சுங்க. உடனே அந்த நேரத்துல கூட பாருங்க, திரும்பி இயேசு தன்னை உற்சாகப்படுத்துகிறார். தாவீது சொல்றாரு, இந்த சோகத்துல கூட எல்லாரும் பரியாசம் பண்ணி முற்றிலுமாய் அவரை அசட்டை பண்ற நேரத்துல கூட அவர் என்ன சொல்றாரு, 9ஆம் வசனத்துல, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கை இருக்க பண்ணீர், கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். பாத்தீங்களா? திருப்பி இங்க பக்தன் சொல்றாரு, தன்னை உற்சாகப்படுத்துறாரு, தேவனே நீர் என்னை தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் முதல் என்னை தாங்கி வந்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த போது அவருக்கு நிறைய பாடுகள் பிறப்புல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஏரோது ராஜா இயேசுக்கு விரோதமா எழும்பினான். ஆனால் அந்த எல்லா நேரத்திலும் தேவன் இயேசுவை பாதுகாத்தார். அதை நினைவு கூறுகிறார். நம் வாழ்க்கையில கூட ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறார், செய்தார், இன்னும் செய்வார். நம்ம இந்த பாடுகள் நேரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது ஆண்டவர் செய்த நன்மைகள்லாம். ஆண்டு பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், தாயின் வயிற்றிலே என்னை தெரிந்து கொண்டவர், நான் உண்மையில் என்னவா இருக்கேன், நம்பிக்கையா இருக்க பண்ணினீர், நான் நம்பிக்கையா இருக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் உம்முடைய சமூகத்துல என்ன அர்ப்பணிக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி மீண்டும் அறிக்கை செய்யணும். அந்த அறிக்கை செய்யும்போது என்ன நடக்கும், திருப்பி உற்சாகம் அடைஞ்சிருவீங்க. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலையில நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சங்கீதக்காரன் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார். இதுக்கு பிறகு இந்த 11ஆம் வசனம் முதல் இந்த 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இயேசுவானவர் சிலுவையில படுகிற அந்த பாடு, கைவிடப்பட்ட நிலையிலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய மரணம் வரைக்கும் இந்த பகுதியில் சித்தரிக்கிறார். எப்படி சித்தரிக்கிறார் பாருங்க, 11ஆம் வசனம், என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை. இங்க சங்கீதக்காரர் சொல்றார், எனக்கு யார் இல்ல, சகாயர் இல்ல. நீங்க நன்றாக கவனித்தீங்கன்னா, இயேசு பிடிக்கப்படும் போது அவருடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்களா, அவர் விட்டு ஓடி போனார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது. சகாயரும் இல்லை என்று பக்தன் சொல்வது இயேசு அங்க சொல்றாரு, என் சீஷர்கள் என்னை விட்டு ஓடி போனார்கள். தன்னன் தனியா மாட்டிட்டாரு. ஆனா ஆண்டவர் பார்த்து என்ன திரும்ப சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, என்னை விட்டு தூரமாகாதையும் அப்படி சொல்றாரு. ரெண்டாவது பாருங்க, 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 16ஆம் வசனம். அதுல வாசித்தீங்கன்னா, இங்க இயேசுவினுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் அப்படி எப்படி அவரை வளைந்து கொள்ளுகிறார்கள் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். யாரெல்லாம் அவரை வளைந்து கொண்டாங்களா, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். 16ஆம் வசனம் கவனிங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. அதே போல 21ஆம் வசனம், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். இங்க பாருங்க, சில
காரியங்களை சொல்றாரு. பக்தன் சொல்றாரு, என்ன இதெல்லாம் வளைந்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் வளைந்து கொண்டுச்சான்? காளைகள், பாசான் தேசத்து பலத்த எருதுகள். இது யாரை குறிக்குது? பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களையும் குறிக்குது. இயேசுவை யாரு இப்போ சூழ்ந்து கொண்டாங்க? பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள். அதே போல சிங்கம், நாய். நாய்கள் யாரை குறிக்கும்? நன்றி கெட்ட மக்கள். அற்புதத்தெல்லாம் பெற்றாங்க, ஆனா அவர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்காக உலக இதுக்காக ஆண்டவர் மறுதளிச்சாங்க. இப்ப லைக் யூதாஸ் காரியத்தை வச்சுக்கோங்க, ஒரு நாய். இதே போல மற்ற மக்கள், அவர்கிட்ட அற்புதம் பெற்றவர்கள் இயேசுவை மறுதளிச்சாங்க. எந்த மக்கள் இதுக்கு முன்னாடிதான் ஓசனா ஓசனா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், நீர் எப்படிப்பட்ட ராஜா, சமாதானத்தின் ராஜா அப்படின்லாம் சொல்லி புகழ்ந்து பாடின அதே மக்கள் இப்ப என்ன செஞ்சாங்க? இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு அங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாய்கள். இதோட சிங்கங்கள். அந்த நாட்கள் இந்த ரோம அரசு அதிகாரிகள், அவங்க எல்லாம் சிங்கங்கள். பொல்லாதவர்களின் கூட்டம், போர் செய்வர்களின் கூட்டம், இதெல்லாம் பொல்லாதவர்களின் கூட்டம். இந்த கூட்டம் எல்லாம் இயேசு என்ன செஞ்சது? வளைந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு அழகா சுட்டி காட்டுற பாருங்களேன். காளைகள், பாசான் தேசத்து எருதுகள் என்ன வளைந்துச்சு. சிங்கம் எப்படி பீறி கட்சிக்கிறது, தம் வாயை அது என விழுங்கும்படியா திறக்குது. அதே போல நாய்கள் என்ன சூழ்ந்து கொண்டது. பொல்லாதவரின் கூட்டம் என்ன செஞ்சிச்சு? என்ன வளைந்து கொண்டுருச்சு. காண்டாமிருகம் தின் கொம்புகளில் சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். இது இயேசுடைய வாழ்க்கையில் அப்படியே தத்ரூபமாக நடந்ததை நாம் பார்க்கிறோம். இதுக்கு பிறகு பாருங்க, இந்த சிலுவை பாடுகளை குறித்து முதல்ல சொன்னேன். கைவிடப்படுதல், சீசர்களால் கைவிடப்பட்டார். இரண்டாவது, சத்துருக்களால் வளைந்து கொள்ளப்பட்டார். மூன்றாவது பாருங்க, அவரை சிலுவையில எப்படி அறைய போறாங்க? ஆணிகளால் அறைய போகிறாங்க. எப்படி சொல்றார்? 14 வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இயேசுவை எப்படி அறைஞ்சாங்க? சிலுவையில 3 ஆணியினால் அறைந்தார்கள். இரு கரங்களிலும் அங்க ஆணிகள், கால்கள் ரெண்டும் சேர்த்து ஒரே ஆணி. பாருங்க, இயேசுவை சிலுவையில 3 ஆணியினால் அவங்க அறைந்தார்கள். அங்க இயேசு மிகவும் வேதனையை சகித்தார். அந்த சிலுவையில ஆணியில அறையப்பட்ட அந்த நிலையில அவருக்கு இருந்த வேதனை எப்படி சித்தரிக்கிறார் கவனிங்க. 14 வசனம் 15 வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களில் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். இங்க பாருங்க, 2 விஷயத்தை சொல்ற. ஒண்ணு, அவர் அந்த சிலுவையில அந்த ஆணியால் கடாவப்பட்டு ஆணியால் அங்க அறையப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல அவர் பட்ட வேதனையை யோசித்து பாருங்க. 6 மணிக்கு ஒரு நேரம் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த 2 ஆணிகள் கரங்களை அப்படியே பிடித்து இழுக்குது. கீழே கால் அந்த ஆணி அப்படியே குத்துது. யோசிச்சு பாருங்க, அவர் மூச்சு விட்டா கூட என்ன நிலைமை இருக்கும்? மூச்சு எடுக்கிறது கூட அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிக்கிற ஒரு நிலைமை. அவங்க இறுதியெல்லாம் வெடித்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனால்தான் அவருடைய விழாவுல ஈட்டியை குத்தும் போது எது கலந்து வந்துச்சான்? தண்ணீரும் ரத்தமும் கலந்து வந்துச்சான். ஏன்னா அந்த ரத்தம், அந்த இருதயம் வெடித்தது என்று சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு வேதனை. அதுதான் இங்க சொல்ற, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல ஆகிய என் குடல்களின் நடுவே உருகிற்றான். இன்னொரு சொல்றாரு, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. அப்படியே அவருடைய பலன் தண்ணீர் இல்லாத நிலைமையில தள்ளப்பட்டார். அதனால்தான் யோவான் 19:28 வாசிக்கிறோம். இயேசு சொல்வாரு, தாகமாய் இருக்கிறேன். இதுக்கு பிறகு பாருங்க, அவர் சொல்வாரு, என்னை மரண தூளிலே போடுகிறேன். இயேசுவின் மரணத்தை குறித்தும் இங்கே சங்கீதக்காரன் சொல்றார். இயேசு நமக்காக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? ஏன்னா என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, பாவம் செய்த உடனே ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்ன காரியம் என்ன? நீ
என்னுடைய வார்த்தைக்கு, என் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, நீ உன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னுடைய கட்டளையை மீறினபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நல்ல கவனிங்க, இதுதான் பாவத்தினுடைய விளைவு. பாவத்தினுடைய விளைவு என்ன செய்தது? ஆதாமுக்கு பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் பூமியின் தூளுக்கு அவன் சென்றான். மரணம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அததான் இங்க இயேசு என்ன செய்தாரு? நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நல்ல கவனிங்க, இப்படிதான் இயேசுவினுடைய இந்த சிலுவை பாடுகளை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சிலுவை பாடுகள்ல அவர் இன்னொரு காரியம் அவரை குறித்து பக்தன் சொல்லாமல் இல்ல, அவரை நிர்வாணப்படுத்தினதையும் சொல்லாமல் இல்ல. பாருங்க, 17 வசனம் 18 வசனம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பாருங்க, அவருடைய வஸ்திரத்தெல்லாம் உரிந்துட்டாங்க. சிலுவையில அவர் நிர்வாண கோலமாய் காணப்படுகிறார். நிர்வாணம் எப்போ வந்துச்சு? பாவம் செய்த உடன் கிடைக்கும் முதல் ரிசல்ட் என்ன தெரியுமா? நிர்வாணம். இந்த நிர்வாணம் என்ன செய்யும் தெரியுமா? வெட்கத்தை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும். இது மனிதனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. ஆதாம் பாவம் செய்த உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், நான் பயந்து ஒளித்து கொண்டேன். வெட்கம் ஆதாமியும் ஏவாளையும் பிடித்து கொண்டது. பிசாசு செய்யற வேலையே நம்மளை நிர்வாணப்படுத்துவான், வெட்கத்துக்குள்ள தள்ளிடுவான். நல்ல கவனிங்க, பாவத்தின் விளைவு நிர்வாணம். அந்த நிர்வாணத்துடைய அடுத்த விளைவு அவமானம், வெட்கம். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாருக்கும் முன்பாக அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார். எப்படி இங்க சொல்லப்படுதோ அதே வார்த்தை அப்படியே நிறைவேறிட்டு. கொஞ்சம் வாசிக்கலாமா? யோவான் 19:23-24. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். பாருங்க, இப்படி தாவீது இங்க கூறின அந்த சங்கீதத்துல கூறின அந்த வார்த்தை அப்படியே தத்ரூபமாக இயேசுவினுடைய அந்த சிலுவையில அறையப்பட்ட நேரத்துல அப்படியே நிறைவேறுது. அதான் சொல்லப்படுகிறது, வார்த்தை நிறைவேறிற்று. நமக்காக இயேசு நிர்வாணப்படுத்தப்பட்டார், நமக்காக அவமானத்தை சகித்தார். பாருங்க, இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அடுத்ததுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். 19 வசனம் 20 வசனம் கவனிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரத்திக் கொள்ளும், என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானது நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவையும். பாருங்க, இயேசு இங்க திருப்பி ஜெபம் பண்ற. கர்த்தாவே, நீர் தான் என் பலன். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலும் நான் இப்படிப்பட்ட நிலையில தள்ளப்பட்டாலும் நீங்க தான் என் பலன். ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன அதே இயேசு பிற்பாடு பலன் அடைந்தார். அந்த சொன்ன கர்த்தாவே, நீதான் என் பலன், நான் உம்மை நோக்கி ஜெபிப்பேன். அவருடைய ஜெபம் மிக வலிமையான ஒரு ஜெபம். இயேசுனுடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்டார். எபிரேயர் 5:7 வாசித்து பாருங்க. இயேசுவினுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்தை, அந்த கூக்குரலை பிதாவாகிய தேவன் கேட்டார். எது நிமித்தமாக கேட்டார்? அவருடைய பயபக்தி நிமித்தமாக கேட்டார். பாருங்க, அந்த நேரத்துல கூட, அந்த கூக்குரல் இடுகிற அந்த நேரம், கைவிடப்பட்ட நிலையில அந்த வேதனையை சகித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கூட இயேசு பிதாவை நோக்கி எப்படி ஜெபித்தார் தெரியுமா? பயபக்தியோடு ஜெபித்தார். நீர்தான் என் பலன், நீர்தான் என் பலன். நம்மளால சொல்ல முடியுமா? அவர் சொன்னார். அந்த பயபக்தி நிமித்தம் அவர் ஜெபித்ததுனால
பிதாவாகிய தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். கேட்டு அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை தேவன் தந்தார். அது நீங்க எப்ப பாக்குறீங்க? அதுக்கு அடுத்த வசனத்தை கவனிங்க. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பு. என் ஆத்துமாவை, என் ஆத்மாவனா இங்க இயேசு தன்னுடைய ஆத்மாவை அப்படியே ஊற்றினார் சிலுவையில. எப்படி ஊற்றினார்? சும்மா ஊற்றல, நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார். இப்ப அந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு? பாவமான ஆத்மாவை மாறிடுச்சு. இப்ப பாவமான ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய கோபாக்கனை தான் கிடைக்கும். பாவம் ஒரு மனிதன் செய்யும் பொழுது தேவ கோபாக்கனை பெறுவோம். அதுதான் என் ஆத்மாவை பட்டயத்திற்கு. பட்டயம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை குறிக்கிறது. எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். அந்த ஆத்மா அது அருமையான ஒரு பொருள். ஒரு நாள் சத்ருவுக்கு நீங்க கொடுத்துறாதீங்க ஆண்டவரே, சாத்தானுக்கு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசு பிதாவினிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். இயேசு தன்னுடைய பாடுகள் நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் செஞ்சார். பிதாவாகிய தேவனுடைய கருத்துல தன்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க இயேசு அந்த பாடுகள் நேரத்தில் என்ன செய்தார்னு பாக்குறோம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தாத்மாவை ஒப்புவித்தார். இதுதான் நம்ம நீங்களும் நானும் செய்யணும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். இயேசுடைய ஆத்மாவை பாவத்தின் தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கல, தேவ கோபாக்கனைக்கு இயேசுவின் ஆத்மா ஆளாகவில்லை. அதே போல பிசாசின் கையிலையும் கொடுக்கல. இப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு? இயேசுவை உயிர்த்தெழ வைத்தார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்முடைய தேவன் நமக்காக இயேசு மீட்பின் பொருளாய் மாறினார். நமக்காக மீட்பராக அவர் கடந்து வந்து தன்னையே அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணித்ததுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து கொண்டு நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இயேசுவே இப்படி மறிக்கணும், அதுக்கு காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப இயேசுவினுடைய ஆத்மா ஏன் பாவம் நிறைய பாவமாயிடுச்சு? நமக்காக, நமக்காக. இப்படி சொல்லிதான் நீங்களும் நான் தேவனை துதிக்கணும். எனக்காக இயேசு பாவமாக்கப்பட்டார். நான் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாய், நீதிமானாய் மாறும்படியாய் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில பாவமானார். இது வரைக்கும் தான் இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசித்து பாத்தீங்கன்னா, அதுலயும் நமக்கு தேவன் நீதியை கொடுக்கும்படி என்ன செய்தாராம்? அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நல்ல கவனிங்க, நமக்காக தான் இந்த வேலையெல்லாம் தேவன் செய்தார். இயேசுவ பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறணும், தேவன் நீதியை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்லுவோம். இந்த பாடுகளுக்கு பிறகு உள்ள சம்பவத்தை தாவீது எவ்வளவு அழகா விவரிக்கிறார் பாருங்க. 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இயேசுவினுடைய இந்த வெற்றி முழக்கத்தை நாம் பார்க்கிறோம். முதல் 22ஆம் வசனத்துக்கு வசனங்க, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இயேசு இதுவரைக்கும் முதல்ல சிலுவையில அறையப்படும் போது, அந்த சிலுவையில தொங்கும் போது என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அது அவருடைய சோகத்தையும் அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனா இப்போ வெற்றியின் துணி என்ன துணினா, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை என்ன செய்வேன்? துதிப்பேன். அப்போ இயேசுவுக்கு ஒரு சபை இருக்கு. அல்லேலூயா! இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசுவுக்கு ஒரு சபை இருக்கு. அந்த சபையை குறித்து சொல்றாரு, என் சகோதரருக்கு. என்னது?
என் சகோதரருக்கு. அப்ப இயேசு நம்ம என்ன மாத்திட்டாரு? அவருடைய சகோதரர்களாக மாத்திட்டார். நம்ம அவருடைய சந்ததியாகவும் இருக்கிறோம், அவருடைய சகோதரர்களாகவும் இருக்கிறோம். ஆமென். அப்ப முதல் காரியத்தை நல்லா கவனிங்க. நம்ம இயேசுவின் சபையாக இன்றைக்கு மாறுகிறோம். இயேசுவின் பாடுகள் மூலமாக கிடைக்கிற பெரிய மகிமை என்ன அப்படின்னு கேட்டா, இயேசுவுக்கு ஒரு சபை ஒன்று இருக்கிறது. அந்த சபையை தேவன் இங்கே ஸ்தாபிக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்தவான்கள் உடைய அந்த ஐக்கியம் தான் அந்த சபை. அந்த சபையில இருக்கிறவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யௌவன ஜனங்கள், இயேசுவின் சந்ததி. அதற்காக இயேசு செய்த காரியம் என்ன? ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கவனிங்க, நம்ம எப்படி ஆண்டவருடைய சந்ததியை மாறணும் தெரியுமா? இயேசு கல்வாரி சிலுவையில தொங்கினார் பாத்தீங்களா? தம்மை என்ன பலியாக ஒப்பு கொடுத்தார்? குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். யூதர்கள் மத்தியில பலி செலுத்துகிற காரியம் இருந்தது. ஆண்டவரே அந்த பலிகளை செலுத்தும்படியாய் அவர் கட்டளை கொடுத்தார், பிரமாணமும் கொடுத்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு 5 முக்கியமான பலிகளை செலுத்தினாங்க. என்னென்ன பலி? சர்வாங்க தகன பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி, 5வது குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். இதுல முதல் 3 பலி, அதாவது சர்வாங்க தகன பலி, போஜன பலி, அதே போல சமாதான பலி, இந்த 3ம் கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செலுத்தப்பட வேண்டிய பலிகள், உற்சாகத்தோடு செலுத்த வேண்டிய பலிகள். ஆனால் இந்த குற்ற நிவாரண பலியும் இந்த பாவ நிவாரண பலியும், இது 2ம் கட்டாயமாக செலுத்த வேண்டும். இந்த பலிகள் நமக்கு எதை குறிக்கிறது? ஆண்டருக்கும் நமக்குள்ள தொடர்பு இந்த பலியில தான் இருக்கு. இயேசு நமக்காக இந்த பலியா மாறினார். அவர் நமக்காக சர்வாங்க தகன பலியா மாறினாரு. தன்னையே முற்றிலுமாய் கெத்சமனே தோட்டத்திலே அர்ப்பணித்தார். பிலாத்துவின் அரண்மனையிலே தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். அடிகள் வாங்கினார், அவமானப்பட்டார், சிலுவையை சுமந்து அவர் சென்றார், கொல்கதாவிலே அவர் தொங்கினார். நமக்காக அவர் போஜன பலியாக, நமக்காக அவர் சமாதான பலியாக மாறினார். அதோட நிக்கல, நமக்காக பாவ நிவாரண பலியாய் மாறி நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்தார். அது மட்டுமல்ல, நம்ம குற்றங்களையும் நிவர்த்தி செய்தார். அதான் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று ஏசாயா எழுதுகிறார். அந்த குற்ற நிவாரண பலி செலுத்தின பிறகு என்ன ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவுக்கு ஒரு சந்ததி பிறந்தது. ஹல்லேலூயா. இந்த சந்ததி தான் அவருடைய சகோதரர்கள். இந்த சந்ததியை குறித்து இன்னும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சங்கீதம் 110:3 வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம், யௌவன ஜனம் என்று சொல்லப்படுகிறது. என்ன ஜனம்? யௌவன ஜனம். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாம் இப்ப என்ன ஜனம்? யௌவன ஜனம். நம்ம எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறந்த சந்ததிகள். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை பாடுகள் சகித்ததுக்கு எதற்காக? ஒரு யௌவன சந்ததியை பெற்றெடுப்பதற்காக, ஒரு சபையை உருவாக்குவதற்காக. சபை உருவாயிற்று. அந்த சபை யாருடைய சந்ததியால் நிரப்பப்பட்டிருக்கிறது? யாக்கோவின் சந்ததியால், இஸ்ரவேலின் வம்சத்தாரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதான் 23 வாசிக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்கள். அப்போ இயேசுவினுடைய இந்த சந்ததி யாருன்னா, யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேலின் வம்சத்தார். இதை குறித்து நீங்க கலாத்தியர் 3:14 அதனுடைய 7 கலாத்தியர் 6:16 இதெல்லாம் வாசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் புறஜாதிகளாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே விசுவாச மார்க்கத்தாராய் மாறுகிறோம். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் சந்ததிகளாக மாறுகிறார்கள். அவர்கள்தான் தேவனுடைய இஸ்ரவேலர்கள். இப்போ நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்? துதி பெறப்படணும். தேவன் அதை செய்ய வைத்தார். பாத்தீங்களா? இன்றைக்கு வரைக்கும் சபை தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறது, துதித்துக் கொண்டே இருக்கிறது. எதற்கு சபை துதிக்கிறது?
தன் மீட்பரை நினைத்து துதிக்கிறது, இயேசுவை நினைத்து துதிக்கிறது, இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறது. இதன் மூலமாக என்ன நடக்கிறது தெரியுமா? தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை பிசாசுக்கு வெளிப்படுத்தினார் சபையின் மூலமாக. ஆகவேதான் இரண்டாவது ஒரு பெரிய மேன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மனிதனை பிசாசானவன் கீழே தள்ளினானோ அதே மனிதனை வைத்து தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை பிசாசுக்கு வெளிப்படுத்தினார். இரண்டாவது மிக முக்கியமான காரியம். ஆகவேதான் நீங்க சொல்லப்படுது, பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பயப்படுகிற அவரை துதியுங்கள். அப்ப நம்ம தேவனை துதிக்கும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதோட சேர்ந்து தம்முடைய ஜனத்தை அவர் திருப்தியாக்குகிறார். 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாழும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா, கிறிஸ்து இயேசுவின் பாடுகள் மூலமாக என்ன கிடைக்குதுன்னா, தேவன் அவர்களை திருப்திப்படுத்துகிறார், தம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களினால் திருப்திப்படுத்துகிறார். அதனால எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பிதாவாகிய தேவன் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா! நம்மை திருப்தியாக்குகிற தேவன். அது மட்டுமல்ல, தேவ ராஜ்யம் பூமி எங்கும் பரவ வேண்டும் என்று சொல்லி நம்மை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சந்ததியாகிய நம்மை தான் தேவன் தெரிந்திருக்கிறார். அதான் பாருங்க, 27ஆம் வசனம், பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அப்போ தேவராஜ்யம் பூமி எங்கும் பரவுவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். அதோட நிக்கலங்க, பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள், ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாது. அப்போ ஆண்டவர் பணக்காரனாலும் சரி ஏழையானாலும் சரி எல்லாரையும் தேவன் என்ன செய்யறாரு? அவரை துதிக்க பண்ணுகிறார். அவரை பணிந்து கொள்வதற்கு எல்லாரும் கடந்து வருவாங்க. உலகத்துல இருக்க ஒவ்வொரு தேவப்பிள்ளையும், அது பணக்காரனா இருக்கலாம், ஐஸ்வர்யனா இருக்கலாம், அது தரித்திரனா இருக்கலாம், ஆண்டுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பணிந்து கொள்ளும் போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்குமா? அழியாத நித்திய சந்ததியா இருக்கும். 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் கவனிங்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். நம்முடைய முற்பிதாக்கள் நம்மை போலதான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து வந்தாங்க. அவங்க தேவனுடைய சந்ததி. அதுக்கு பிறகு நமக்கு அவங்க அறிவிச்சாங்க. இப்ப நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த சந்ததி ஒரு நாள் என்ன செய்யாது? அழியவே அழியாது. இது அழியாத நித்திய சந்ததி. ஹல்லேலூயா! அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சபை, இந்த கல்லின் மேல் சபையை ஸ்தாபிப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஒரு நாளும் பாதாளம் நம்மை ஜெயிக்கவே முடியாது, பிசாசு நம்மை ஜெயிக்க முடியாது. தேவன் நம்மை சத்ருவாகிய சாத்தான் மேல, உலகத்தின் மேல, மாம்சத்தின் மேல ஜெயத்தை கொடுக்கிற நல்ல தேவன். ஆமென். நம்மை அழிய விடவே மாட்டார். ஆகவே நீங்கள் நான் தேவனை துதிக்கணும், தேவனை ஸ்தோத்திரிக்கணும். இது சிலுவை பாடுகளினால் கிடைத்த ஒரு பெரிய மேன்மை. இந்த சிலுவை பாடுகளின் வழியாக இயேசு நமக்கு இரண்டு முக்கியமான ஒரு நபரா மாறுறாரு. என்ன ஒண்ணு? முதல்ல அவர் நமக்கு மூத்த சகோதரரா மாறுறார். முதல்ல இன்னைக்கு நம்ம தைரியமா ஆண்டுட்டு வரலாம். இயேசு பார்த்து சொல்லலாம், இயேசுவே என் மூத்த சகோதரரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. மூத்த சகோதரர் என்ன செய்வாரு? சகோதரர்கள் எதுக்கு இருக்காங்க? இடுக்கணில் உதவுவதற்கே சகோதரர்கள். ஒரு ஆபத்து வருது, பிரச்சனை வருது, இயேசு நமக்கு மூத்த சகோதரரா இருக்காரு. ஹல்லேலூயா! ஆமென். இன்னைக்கு நம்பிக்கையோட தேவனை ஆராதிங்க. பலவீனம் வருதா, பிரச்சனை வருதா, எல்லா நேரத்திலையும் நீங்க தைரியமா ஆண்டவரை நோக்கி வரலாம். ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய மூத்த சகோதரர், நீங்க என்ன வழி நடத்துங்க, என்ன சரியான பாதையில நடத்துங்க. ரெண்டாவது, இதுல இன்னொன்னு காரியத்தை சங்கீதக்காரன் நமக்கு சொல்றாரு. இயேசு இந்த சிலுவை பாடுகள் சகிச்ச பிறகு நமக்கு என்னவா மாறிட்டார் தெரியுமா? மகா பிரதான ஆசாரியராக மாறிட்டாரு. வசனம் 24 கவனிங்க, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டருளினார். இயேசு நமக்கு என்னவா மாறிட்டாரு? மகா பிரதான ஆசாரியா மாறிட்டாரு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய
ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். இந்த பிரதான ஆசிரியர் வானங்களின் வழியாக அவர் எங்க சென்றார்? பரலோகத்துக்கு சென்றார். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக இந்த உலகத்துல வந்து மனிதனாய் பிறந்து சிலுவையில மரித்து நம்முடைய தண்டனை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு விளக்கரையும் செலுத்தி நம்மை மீட்டெடுத்து இப்போ அவர் உயிரோடு எழுந்து அவர் பிதாவின் வலது பார்சல்ல வீற்றிருக்கிறார். அங்கே அவர் நமக்கு என்னவா இருக்காருன்னா மகா பிரதான ஆசிரியராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்க நேரத்துல அவர்கிட்ட ஓடோடி வரலாம். இயேசுவே, என் பலவீனத்துல எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கலாம். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர், நம்மை அசட்டை பண்ணாத பிரதான ஆசிரியர். நம்ம அவருடைய சமூகத்தில் ஓடி வரும்போது நம்முடைய பலவீனத்துல நம்ம மேற்கொள்ள நம் வெற்றி பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.